கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அப்படி ஆக கடவுது ஆண்டவரே, அப்படி ஆக கடவுது ஆண்டவரே. இந்த பாடலை நான் எழுதின நேரம் என்ற கவனியுங்கள். நடந்த ஒரு சம்பவம் என் மனதிலே அசைவாடினதினால் தான் இந்த பாடலை நான் எழுதினேன். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வார வாரம் நான் பயணித்து, முதலிலே ஒரு சின்ன ட்ரக்கர் என்று சொல்வார்கள், சின்ன அந்த வண்டியில 40-45 பேரை ஏற்றுவார்கள். பெட்ரோமாக்ஸ் லைட்டை தோளிலே போட்டுக்கொண்டு இந்த பையை தூக்கி கொண்டு சுவிசேஷ பிரதிகளை எடுத்துக்கொண்டு நான் அங்கே இருந்து 30 கிலோமீட்டர் அந்த வண்டியிலே வர வேண்டும். பின்பு ஒரு ட்ரெயின் பிடித்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இன்னொரு பட்டணத்துக்கு போய் இறங்க வேண்டும். பின்பு அங்கே இருந்து பஸ்ஸின் மேலே பயணித்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டும். இதை வார வாரமாக நான் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆரம்பித்த ஊழியத்தை ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்துவிட்டு இன்னொரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முழு டிஸ்ட்ரிக்ட்லையும் இயேசுவையே அறியவில்லையே என்கிற தாதங்கத்திலே நானும் என் மனைவியும் அந்த இடத்திலே போய் குடியிருக்கும் போது பொல்லாத உபதேசக்காரர்கள் அந்த ஊழியனுடைய மனதை கரைப்படுத்தி பெரிய சேதத்தை ஊழியத்திற்கு உண்டாக்கி விட்டபடினாலே அங்கேயும் ஊழியத்தை பார்க்க வேண்டும், இங்கேயும் ஊழியத்தை பார்க்க வேண்டும் என்று நான் வார வாரம் இப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்னுடைய அந்த நாட்களில் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திரம் வைத்து வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். என்ற கவனியுங்கள், ஏதோ உங்களை பரிதாபப்படுவதற்காக சொல்லவில்லை. இந்த பாடல் பிறந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படி போகும்போது சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். அதிலே நான் ஏறி கிட்டத்தட்ட 7 மணி அல்லது 6:30 மணிக்கு இன்னொரு இடத்திற்கு போய் அங்கே இருந்து பஸ்ஸை பிடித்து 14 கிலோமீட்டர் போக வேண்டும். நான் போட்டிருந்ததெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குர்தா, மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்வெட்டர், இதை போட்டுக்கொண்டு நான் போய்விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ட்ரெயின் லேட்டாக வந்துகிறது. ஒரு பிளாட்ஃபார்மிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, கடைசி பஸ் போய்விடுமே, என்னிடத்தில் குளிருக்கு மூடுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ட்ரெயின் 1 மணி நேரத்திற்கு பிந்தி வரும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மாத்திரமல்ல, மறுபடியும் சொல்லுங்க, இன்னும் 1.5 மணி நேரம், இன்னும் 2 மணி நேரம் என்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல. நான் அங்கேயும் உழுந்து கொண்டது. அங்க ஒரு ஏழை மனிதன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆனதோ தெரியாது. அவன் குளிர், பயங்கரமான குளிரில் ஆடிக்கொண்டு என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்தபோது எனக்கு பரிதாபமாக இருந்தது. எனக்கு அவனுக்கு உதவி செய்கிற நிலையில நான் இல்லை. அப்பொழுது நான் அவனை கடந்து 10 அடிகள் கடந்த போது ஆண்டவருடைய சத்தம், நெல். என்ன ஆண்டவரே, நீ போட்டிருக்க சொட்டரை வாங்கி அவனுக்கு போட்டு. ஆண்டவரே, இருக்கிறதே ஒண்ணுதான், ட்ரெயின் வேற 2 மணி நேரமா லேட் ஆயிடுச்சு. நான் போய் 10 மணிக்கு சேரும்போது நான் அவனை மாதிரி ஆயிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணும்போது மறுபடியும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அது நானா இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வசனத்தை அறிந்தவர்களே, பல வருஷங்களுக்கு முன்னதாக நடந்திருந்தாலும் இன்னமும் என் கண்களுக்கு அது பசுமையாயிருக்கிறது. அது நானா இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? உடனடியே வந்தேன். நான் போட்டிருந்த அந்த ஒரு சொட்டரையும் கழட்டி அவனுக்கு போர்த்து விட்ட போது அவன் என்னை பார்த்து சிரித்தான். இதற்குள் ட்ரெயின் வந்து விட்டது.
குளிர் காற்று வேகமாக அடிக்கிறது. கிட்டத்தட்ட 5 டிகிரியில் குளிர் இருக்கிறது வட இந்தியாவில். வட இந்திய குளிரில் வட இந்தியாவில் வேலை செய்தவர்கள் தான் இருக்கிறாங்க. உங்கள் சம்பந்தியெல்லாம் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க ஜெயேந்திரன். அது போன் என்று சொல்லுகிற இந்த எலும்பையே துளைக்கும்படியான குளிர். நான் அந்த ட்ரெயினில் ஏறும்போது சாதுக்கள், அந்த வண்டி வாரணாசிக்கு அல்லது காசிக்கு போகிறதுனால சாதுக்களும் இருக்கிறாங்க. நான் போட்டிருந்த அந்த காவி ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அந்த சாதுக்கள் 2 பேர் சொன்னாங்க, சாதுஜி வாங்க 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 உட்காருங்க. நான் அவர்களுக்கு நடுவில் உட்கார்ந்தவொடனே அவங்கிட்ட பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு முரட்டு கம்பளி இருந்து என் மேலே பூடி வச்சுட்டான். ரொம்ப சுகமாக போகிறேன். இப்போ ஆண்டவர் முன்னாலே சாதுக்களை எனக்குன்னே ரெடியை பண்ணி வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 9:45 மணிக்கு அந்த இடத்துல, அங்கே 9:45 மணிக்கு அங்கே ட்ரெயின் போய் நின்ன உடனே வேகமாக இறங்கித்தான் போனேன். ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது, அதை விட்ட வேற வழி இல்லை. ஆட்கள் மேலேயும் கீழே எங்கள் ஊரில் ஏறுவாங்க. நான் அந்த நாளில் செருப்பு கூட போட மாட்டேன். ஏன்னா அப்படி வாழ்ந்தால் தான் அந்த மக்களை சந்திக்க முடியும்னு வாழ்ந்து கொண்டு இருந்த நேரத்தில் அவர் அங்கே டிரைவர் இருந்தார். அவர் பார்த்து சொன்னார், ஏன்னா வாசல் வழியாக ஏற முடியாது, அவ்வளோ கூட்டம், மேலெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. எனக்கு பயம், நான் சொட்டு வேற போடல, மேலே இருந்தேன் நான் செத்து போயிடுவேன், மேலே குளிரில் செத்து போயிடுவேன், காத்தடிச்சு செத்து போயிடுவேன்னு நினைக்கும் போது அந்த டிரைவர் வந்தார், கையை பிடிச்சிக்கிட்டு, சாதிச்சு ஏன் டோர் வழியாக இருங்கன்னுட்டு அங்கே டிரைவர் ஏறுற வழியா, அதுக்கு பேரே பைலட் டோர், அந்த பைலட் டோரில் ஏறி என்னைய பானட்டில் உட்கார வச்சார். அது பழைய பஸ்ஸு, அதனால அது போட்ட சத்தமும் அது எழுப்பின ஸ்டீமும் எனக்கு ஹீட்டு கொடுச்சு. அதில் எழுப்பின அந்த புகையை, அந்த நீராவியில் நான் நல்லா கூலாக நான் போய் சேர வேண்டிய இடத்துல நீ ஆண்டவர் பத்திரமா கொண்டு போன போது ராத்திரி 10:30 மணிக்கு கதவை தட்டி நான் போன குடும்பம் கதவை திறந்து ஒரு சொட்டருக்கு பதிலாக 2 சொட்டர், பெரிய சொட்டர் வாங்கி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட 3 காரியங்கள். ஆண்டவரே, இந்த சம்பவத்தின் மூலம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்க தான் கேட்டேன். நல்லா கவனிங்க. 1, முதலாவது, யாருடைய கஷ்டத்தை பார்த்தால் நீ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, அது நானா இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? மை டியர் பீப்புள் ஆஃப் காட், நான் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு மாதிரியாக செய்து காண்பித்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? தன்னை காட்டி கொடுக்கிற போறோம், கயரா காலை கூட கழுவிட்டு நான் செய்தபடி நீங்களும் செய்ய வேண்டும் என்று மாதிரியை காண்பி கொடுக்கிற இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவர்களுக்கும் கூட இதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு, இதை அபியாசப்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக இருக்கலாம். பட் ஆல்வேஸ் ஐ ரிமெம்பர் தட் வேர்ட். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, அது நானா இருந்தால் என்ன செய்வாய்? இன்றைக்கு அநேக அநாதை பிள்ளைகளை, போலியோ பிள்ளைகளை, விபச்சாரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை தோள் மேலே போட்டு வளர்க்கிறதுக்கு ஒரு காரணம் பெரிய பணம் இருக்கிறது என்பதனால் அல்ல, தாங்குகிறவர்களை தேவன் தந்து விட்டார் என்பதனால் அல்ல, அவர் இயேசுவாக இருந்தால் நான் என்ன செய்வேன் என்கிற ஒரே ஒரு குறிதான். 2வது நான் கற்றுக்கொண்ட காரியம், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீர் என்றால் மீதமுள்ளவளை நான் நலமாக செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நீ இலக்க ஆயத்தமாயிரு எப்பொழுதும். அதனால தான் அந்த பாட்டில் எழுதும்போது, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன். சும்மா எழுதல இந்த பாட்டு, யாராவது பாட்டு படிக்கணுங்கிறதுக்காக எழுதல. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆண்டவா என்று ஒப்பு கொடுக்க வைத்தது. 3வது நான் கற்றுக்கொண்ட காரியம், உன்னை அறியாதவர்களும் உனக்கு தெரியாதவர்களும் என்னையும் அறியாதவர்களும் உனக்கு சேவிப்பார்கள் என்று சொல்லி, வாரணாசிக்கு கங்கையில் மூழ்க போறவனோ உனக்கு சூடு உண்டாக்குவான். டிரைவர் உன்னை நல்ல இடத்துல உட்கார வச்சு பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பான். அவர்களுக்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ராஜாக்கள் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள் என்று சொன்னார். நீ அறியாத ஜனம் உன்னை
சேவிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இதுக்கு மட்டும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் கை வச்சு சொல்லுங்களா, உன்னை அறியாத ஜனம் உன்னை சேவிக்கும். நான் இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிட்டு போகலாம். ஒரு தடவை இருட்டிட்டு நான் வச்சிருந்த சைக்கிளில் வழியை தப்ப விட்டேன். ஒரு மனுஷன் மாடை மட்டும் பிடிச்சு போடுற சத்தம் கேட்குது. மாடு சத்தம், மாடு தெரியுது, அவன் முகம் தெரியல. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஐயா வழி என்னண்டு? இன்னும் இருட்டுக்குள்ளே இங்கே திருடன் நிறையா இருப்பான்னு விட்டு சைக்கிளை படபடான்னு பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போனான். எனக்கு தெரியல என்னடா இது, நீ ராத்திரி இங்கே போகக்கூடாது, உன் சைக்கிளும் திருண்டு போய் ஒன்றையும் கொண்டு போட்டுருவான், மோசமான ஊர் அப்படின்னு சொல்லி அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் ஒரு சத்தம் கொடுத்தான் மனைவிக்கு, ஐயா வந்திருக்கிறாரு, முதல்ல சாப்பாடு போடு. நான் பகல் முழுவதும் சாப்பிடலை. அவன் சுட சுட சோறு கொண்டு வச்ச பிறகு அவன் எனக்கு கொசு விரட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, விசிறியை வச்சு வீசிக்கிட்டு இருக்கான், அந்த ராஜாக்களுக்கு வீசுகிற மாதிரி. நான் சரின்னுட்டு எனக்கு அவன் முகமே தெரியல. ஏன்னா இருட்டு வெளிச்சம்ல ஒரு சின்ன பாட்டிலில் தான் அவங்க என் முகத்தை பார்த்தான். நான் அவன் முகத்தை பார்க்கல. அவன் மனைவிக்கு சாப்பாடு காட்டுறதுக்காக வழி காட்டுறான். நான் முன்னால் வச்சது எனக்கு பசியில் வச்சதை சாப்பிட்டாச்சு. எனக்கு டயர்டு. ஏன்னா பகல் முழுவதும் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி 95 கிலோமீட்டர் அன்றைக்கி சைக்கிள் ஓட்டியிருக்கேன். சாப்பிடாமல் ஓட்டியிருக்கேன். சுவிசேஷம் சொல்லி சொல்லி 95 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். காலெல்லாம் வலி. வாலிபன் தான், ஆனால் காலெல்லாம் வலி. அவன் என்னை படுக்க போட்டது மாத்திரமில்லை, என் கால் மாட்டில் வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். நான் கேட்டேன், என்னையா சாப்பாடு போட்டு எனக்கு சாமரம் வீசி என் காலை பிடிச்சி விடுறீனா? என் தம்பி ஒருத்தன் 6 மாசத்துக்கு முன்னால நீ எங்கேயோ பஜார்ல நின்று இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி அவனுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தியான், எனக்கு படிக்க தெரியாது. அவன் சொன்னான், இந்த ஆள் இந்த ஊர் பக்கம் வந்தார்னா நீ வீட்டில் வச்சு ராஜாவை உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கணும்னு சொல்லிட்டு தன்பாத்துக்கு போயிட்டான். அதனால தான். What a God we serve, what a God we serve. எத்தனை நல்ல ஆண்டவரை சேவிக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, நீ மற்றவங்க மேல கரிசனையா இருந்தா, சொல்லுங்க, நீ மற்றவங்க மேல கரிசனையா இருந்தா தெரியாதவங்க கூட காலை பிடிச்சு அமுக்கி விடுவான். அனுபவிச்சேன் ஐயா. அதனால தான் நான் சொன்னேன், இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவது உம்முடைய திருமுகம் காண நதாவும் சிநேகம் என்னில பெருகட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். தேவனே வீட்டுக்கு வந்தது மேல சரி, நான் தன்மன்னா ஏராளமா சாட்சி சொல்லிட்டு போகலாம். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு காலில் பாஸ்டர் சொன்னாரு, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஏசு நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. இட் இஸ் a daily experience. இந்த இயேசுவை அறியாம யாராவது சரியா வாழலைன்னா இன்னைக்கு சொல்லுங்க, இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா.